finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2024, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ 2024 வந்துருச்சு. ஸோ நியூ இயர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்க போகிறோம். எங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் தான். உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன பிரதர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. என் பாயிண்ட் ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க யூடியூபர், எனக்கு வந்து என்ன தோணும்னா, முதல்ல நான் வீடியோ போட்டுருணும். முதல்ல என்னோட ஆசைகள், என்னோட விஷஸ் அண்ட் என்னோட ரெசல்யூஷன்ஸ் வாட்ஸ் எவர் என்ன வேணா எடுத்துக்கோங்களேன், அதை நான் கண்டிப்பா மக்கள் முன்னாடி போட்டுருணும். அதுதான் என்னோட எப்பவுமே தாட் இருக்கும். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அந்த டே ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே யோசிக்க மாட்டேன். முதல்ல என்னோட விஷஸ், என்னோட எல்லா விஷயங்களும் வந்து முதல்ல சேனல்ல போட்டுருணும். எல்லாரும் பார்க்கணும், சந்தோஷமானும். அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட். ஸோ நீங்க எல்லாம் சந்தோஷமாகும் போது அதை பார்த்து நானும் சந்தோஷமாவேன். ஸோ லைக் எஸ், என்னோட யூடியூப் கேரியர் வந்து பாத்தீங்கன்னா நீங்களா இல்லாம சத்தியமா இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. ஸோ போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப்ல எப்போ விட ஒரு நல்ல ஒரு லெவல்ல வந்திருக்கேன். ஸோ இந்த வருஷம் இன்னும் அதிகமா போகணும், அந்த ஒரு 5 டிஜிட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட போகணும் அப்படின்றதான் என்னோட எய்ம். ஸோ டெஃபினட்டா எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஸோ என்னோட டாபிக் ஆப்வியஸ்லி கிரிக்கெட் பத்தி தான். நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க ஏன் பிரதர் ஜென்ரல் நியூஸ் பத்தி போடுங்களா, ஒரு பிக் பாஸ் பத்தி போடுங்களா, உங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் வரும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், நீங்க புஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம லைன் ரொம்ப டிஃப்ரெண்ட். நான் இந்த யூடியூப் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா லைக் நான் வந்து ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும், ஆர் வந்து இதுல யூடியூப்ல சம்பாதிக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னோட மெயின் எண்ணம் கிடையாது. நான் பேஷனா தான் இதை எடுத்தேன். ஆக்சுவலா எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்னா என்னோட உயிர். கிரிக்கெட் இஸ் மை லைஃப். அது எல்லாருக்கும், என் கூட க்ளோஸா இருக்கவங்களுக்கும் தெரியும், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும் தெரியும். அண்ட் அதை விட நம்மளுக்கு என்னங்க இருக்கு. ஸோ அதுக்காக வந்து கிரிக்கெட்டுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ல வருது. அண்ட் அதுதான் நான் திருப்பி சொல்ற மாதிரி, என் கூட க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும் நான் கிரிக்கெட்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும், ஹவு மச் ஐ லவ் தட் கேம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து என்னோட ரத்தத்துல இருக்குங்க, அவ்வளவுதான். எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல பிளேயர் ஆகணும் அப்படிலாம் நிறைய ஆசைகள் இருந்தது. நானும் நிறைய ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி வந்தேன். பட் எல்லாருக்கும் ஒரு சில சூழ்நிலை சந்தர்ப்பம் இருக்கு பாத்தீங்களா, அது மூலியமா மாறி நம்ம வேற கரியர்ல போகும். இன்ஃபேக்ட் என்னோட கரியரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டஃபா போயிட்டு இருக்கு. சோ மெனி டஃப் சேலஞ்சஸா இருக்கு எனக்கு. அது எல்லாமே உடச்சு 24ல. சோ அதுக்கு முதல்ல நம்ம கண்டிப்பா தேவை. செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ணவே முடியாது. சோ அதுக்கு முக்கியமான காரணம், நான் போடுற வீடியோஸா இருக்கட்டும், எவ்வளவு வியூஸ் வந்தாலுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் போட்டேன்னா முதல்ல ஒரு 20-25 வியூஸ் வந்தாலுமே அதை நான் ரொம்ப சந்தோஷமா எடுத்துப்பேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்லோ ப்ரோக்ரஸிங்கோ அதெல்லாம் பத்தில எனக்கு எந்த கவலையுமே இல்லை. நான் பண்ணும்போது அது ஸ்லோவா என்னோட சேனல் இம்ப்ரூவ் ஆதா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆப்வியஸ்லி மக்களுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்கணுன்றது என்னோட மைண்ட்ல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி டைமும் தேவை, எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸும் தேவை. ஸோ அதுதான் நான் 1 by 1 வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் கிரிக்கெட் என்ன மாதிரியான ஒரு வியூஸ், அனலிட்டிக்ஸ் மூலியமா என்ன விதமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எது வேணாலும் வந்து மக்களுக்கு முன்னாடி வந்து சேர்க்கணுன்றதுதான் என்னோட ஒரு ஆசையும். அண்ட் நிறைய அனலிட்டிக்ஸ் ஸ்டாட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் என்னோட ஆசை. அப்பதான் மக்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதுலயும் நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2024ல கண்டிப்பா அதை பண்ணணும். அண்ட் ரீசெண்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ போடுவேன், டெய்லி ஷார்ட்ஸ் போடுறேன். ஒரு 1.5 months நான் வந்து போடுற ஹார்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நான் போடுறேன்னு சொல்லிட்டு. நான் வந்து பாத்தீங்கன்னா 10 வியூ தான் வருது, 20 வியூ தான் வருது, அதை நோக்கி தான் நான் வீடியோஸ் போடுறதுன்றது கிடையாது. என்னோட ஏம் டெய்லி ஒரு வீடியோ போடணும். கண்டிப்பா அந்த வீடியோ வந்து மக்கள் பார்த்தாங்கன்னா, எஸ்பெஷலி கிரிக்கெட் லவர்ஸ் அதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து இன்ட்ரெஸ்டடா ஃபீல் பண்ணுவாங்க. சில நாலேஜோ சில இன்ஃபர்மேஷனோ உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கணும்ன்றதான் என்னோட ஒரு தாட். ஸோ அதை நான் கண்டினியூ பண்ண போறேன். இன்னும் நிறைய புஷ் பண்ண போறேன் என்ன, அண்ட் நிறைய அனலிட்டிக்ஸ் ஸ்டாட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வர போறேன். இன்னுமே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். அண்ட் எஸ், ஐபிஎல் வரப்போகுது ஏப்ரல் மாசம். அதுக்கும் நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கேன். வழக்கம் போல சப்போர்ட் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெரி சிம்பிளுங்க, நம்ம ஈஸியா ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் முக்க போடுறான் அப்படின்னு சொல்ற இதுல இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன வந்து வாட்ச் பண்றீங்க பாத்தீங்களா. ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செகண்ட், நான் சில பேருங்களை பப்ளிக்ல அந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் பேரை தானே நான் சொல்றேன். நான் ஒன்றும் ஃபோன் நம்பரையோ அட்ரஸோ சொல்றது இல்லையே. அதாவது எனக்குன்னு சில சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்ன சொல்றது, கொலீக்ஸ் அவங்களா இருக்கட்டும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் போடும் போது அதுவும் ஒரு சந்தோஷம் வரும். ஆனா அவங்க எல்லாரும் நம்மளுக்கு தெரியும். பட் நம்மளுக்கு தெரியாதவங்க நம்ம வீடியோ பார்த்து நம்மள வந்து ஒரு பிரதரா நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய விஷயம். அது மாதிரி என்னோட சில சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, மிஸ்டர் கௌஷலா இருக்கட்டும், இல்ல மிஸ்டர் சிவராமா இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னி வரைக்குமே எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனலா இந்த வீடியோஸ் போடுங்க ப்ரோ, இதை பத்தி போடுங்க ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க ஆளை காணும், அந்த மாதிரி ஒரு 3-4 பேரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் தான் 2-3 பேரா நம்மளுக்காக நம்ம வீடியோ பாக்குறாங்கன்னும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷன் அதிகமாவே இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இன்னும் நிறைய பேர் எனக்கு தெரியும், பட் அவங்க நேம் என்னால கலெக்ட் பண்ண முடியல. இமிடியட்டா ரீகலெக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா சிவராம் அண்ட் கௌஷல் தான். ஏன்னா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன்னா இமிடியட்டா வருவாங்க.
ஸோ நிறைய பேரும் இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்களும் என்னோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு ரெகுலரா கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்பவே தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னையும் வந்து ஒரு யூடியூபரா மதிச்சு ஆக்சுவலா பண்றீங்க பாத்தீங்களா, அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். உங்களை மாதிரி ஆட்கள்னால தான் எனக்கு மோட்டிவேட் ஆகுது. காலையிலேயே நம்மளுக்காக அந்த ஒரு வியூ கௌஷல் பாப்பார்ல, சிவராம் பாப்பார்ல அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுதான் வந்து என்னை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் அ லாங் வீடியோ. ஒரு ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். அண்ட் எஸ், என்னோட இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க, ஒரு புது இன்ட்ரோ ட்ரை பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல்சோ லோகோ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்டெயில் ஃபியூரியஸ் டீம்னு வச்சிருக்கீங்களா பிரதர்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நான் தான் ரன் பண்றேன். அட் த சேம் டைம் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, பிரதர்னே சொல்லாமே ஒருத்தர் இருக்காரு, கண்டிப்பா அவர் நான் ஒரு நாளைக்கு ரிவீல் பண்ணுவேன். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சர்டைன் ஒரு சில தம்ப்நெயில்ஸும் சரி, லைக் இப்போ இந்த லோகோ கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இந்த இன்ட்ரோ ரெடி பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அவர் தான் பண்றாரு. அவர் எனக்காக அவரும் சேர்ந்து என்னோட சேனல் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் நிறைய விஷயங்கள் நானும் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு இருக்கேன். நம்ம வளர்ந்தாதானே நம்ம செய்யறதுக்கு. பட் ஸ்டில் அதெல்லாம் எதிர்பார்க்காம நம்ம ஒரு கூட பிறந்த பிரதர் மாதிரி அவர் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு கண்டிப்பா அவரை நான் ரிவீல் பண்ணுவேன், கவலையப்படாதீங்க. ஸோ ஒருத்த லைஃப்ல முன்னேறானா கண்டிப்பா தனியா முன்னேறதுன்றது செகண்டரி. ஆனா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் ஹெல்ப், இல்ல ஒரு 3 பேர் ஹெல்ப், ஒரு மோட்டிவேஷன், இதெல்லாம் இல்லாம யாருமே அப்படியே தனியா சிங்கிளா முன்னேற முடியாதுங்க. அந்த மாதிரிதான் இந்த தம்பியும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்னோட வெற்றியில வந்து பாத்தீங்கன்னா அவரதும் ஒரு சின்ன பங்கு கண்டிப்பா இருக்கும். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் வெரி ஹாப்பி நியூ இயர் 2024. ஹோப் எல்லாரோட விஷஸ், ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கணும். அண்ட் எனக்கும் சிலதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து ரொம்ப அதை பத்தி சொல்ல வேணாம், நம்ம எல்லாமே எக்ஸிகியூஷன்ல காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபீலிங்ஸ்லாம் சிலதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எலாபரேட்டட் வீடியோ தான் அது, தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் பொறுத்து எனக்கு அட்லீஸ்ட் டே 1 எனக்காவது பாருங்க இந்த வீடியோ. அண்ட் தட்ஸ் இட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். உங்களோட சப்போர்ட் என்னைக்குமே எனக்கு தேவை. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், bye.